இப்போ இருக்கிற இந்த உலகத்தில் சீரியஸான ஒரு டாப்பிக்கை சீரியஸாக ஒரு ஃபிலிம் மேக்கிங்காக கொடுத்தா அதை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. பட் ஆனால் அதை எப்படி கொடுத்தா மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படின்றத இவரோட வழியில் கிட்டத்தட்ட ஒரு சட்டையராகவும் காமெடியாகவும் ஒரு சீரியஸான டாப்பிக்கை ஹேண்டில் பண்ணக்கூடிய கிட்டத்தட்ட கேப்டன் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துடைய மூளை அப்படின்னு சொல்லலாம். டைரக்டர் ராஜ்முருகன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப இவ்வளவு பேர் இந்த நேரத்தில் வந்து உங்களுடைய நேரத்தை இங்கே செலவு பண்ணதுக்காக முதல்ல நன்றி. இந்த படத்தை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டதுக்கும் இதை பற்றின இந்த படம் ஏற்படுத்திய பாதிப்புகள் பற்றி தொடர்ந்து எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து மயிலாட ஆரம்பிக்கிறதுக்கு முதல் காரணமாக இருந்த அம்பேத் சாருக்கு ரொம்ப இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுட்டேன். அந்த படத்தை கேட்ட நொடியிலிருந்து இப்போ வரைக்கும் உறுதுணையாக இருந்து இதை தன் தோளில் தூக்கி சுமந்து இன்று வரைக்கும் அதை அந்த நம்பிக்கையோடையே இருந்து கொண்டிருக்கிற சசிகுமார் சாருக்கும் ஒரு நடிகராகவும் சரி, ஒரு மனிதராகவும் சரி, ஒரு நண்பராகவும் சரி, ஒரு பெரிய உறுதுணை அவருடைய இது. ஸோ அந்த நேரத்தில் அவருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஷானும் அதே மாதிரி தொடர்ந்து வந்து நிறைய விஷயங்களை ஒரு வாத்தியார் மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஷானுக்கு இந்த தொடர்ந்து எனக்கான இசையை கொடுத்து கொண்டிருக்கிற அவருக்கு நன்றி. எடிட்டர் சத்யராஜ், நீரவ் ஷாரு, இந்த படத்தில் வேலை பார்த்த அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து சினிமாவுக்கு வந்த புதுசில் இருந்ததை விட இப்போ வந்து சினிமாவில் நிறைய விஷயங்கள் வந்து மாறி இருக்கு. குறிப்பாக வந்து நம்ம ஒரு படத்தை எழுத தொடங்குறதுலேருந்து ஒரு ரைட்டரோட வேலை ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அதை ஷூட் பண்ணும்போது ஒரு டைரக்டரோடைய ஒர்க்கு இருக்குது. அதுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு ஏற்படக்கூடிய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கி வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகி அது ப்ரொமோஷன் வரைக்கும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு ரைட்டிங்க்கு எவ்வளவு கஷ்டப்படுறோமோ, ஒரு ஃபிலிம் மேக்கிங்க்கு எவ்வளோ கஷ்டப்படுறோமோ, ஐ மீன் அதை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான உழைப்பை போடுறோமோ, அதே உழைப்பை வந்து ப்ரொமோஷனுக்கும் போட வேண்டியிருக்கு. இந்த சினிமா வந்து நான் பார்த்ததுலேருந்து, நான் வந்து பொதுவாக ப்ரொமோஷனுக்கே போக மாட்டேன். நான் இன்டர்வியூஸ்க்கு போக மாட்டேன். நான் அடிப்படையிலே ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருந்ததுனால அது அந்த விஷயங்களில் எனக்கு அதிக ஆர்வம் கிடையாது. பட் இப்போ வந்து அது ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. நம்ம எப்படி வந்து ஒரு ஃபிலிமுக்கு வந்து ஒர்க் பண்ணுறோமோ அதே ஒர்க்கை, அதே ஸ்க்ரீன் பிளேவை ப்ரொமோஷனுக்கும் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்து இன்றைக்கி உருவாயிருக்கு. ஸோ அது வந்து நல்லது கெட்டதுங்கிறதெல்லாம் தாண்டி அதை வந்து நம்ம இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்குங்கிறத நம்மளும் கருத்தில் எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கும் ஒரு தீவிரமான வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகிருக்கு. நம்ம எதை பற்றி படத்தில் பேசினாலும் அந்த படத்தை எடுத்துகிட்டு போய் ஆடியன்ஸ்கிட்ட சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த இடத்துல உறுதுணையாக இருக்கிறது ஊடகங்களாகிய நீங்கள் தான். ஸோ அதனால் உங்களுடைய பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சு, பாசிட்டிவான வார்த்தைகள் அது எப்போவுமே என் கூட இருந்துக்கிட்டே இருக்குது. அதற்கு ரொம்ப நன்றி. மயிலாடுதுறைக்கு கிடைத்த அத்தனை வார்த்தைகளுக்கும் என்னுடைய சார்பாகவும் இந்த படைப்பின் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படைப்பில் எப்போவுமே கூடவே இருந்த ஜேம்ஸ் சாரு, சந்தோஷ் சாரு, அப்புறம் இந்த படம் உருவாவதற்கு உறுதுணையாக இருந்த இரா சரவணன் உட்பட அத்தனை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.